ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து யூடியூப்ல நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ரயில்வே என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் போஸ்ட், அதாவது 12th லெவல் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பேன் பண்ணி விட்டாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக சொல்ல போனால் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ஸ்டூடெண்டாலையுமே இந்த வீடியோ வந்து உங்களால பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ எப்பெல்லாம் யூடியூப் வந்து இந்த மாதிரி பேன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வீடியோவாவோ இல்லை ஒரு செக்ஷுவல் வீடியோவாவோ ஹாரஸ்மெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத யாராவது ஒரு வியூவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா தான் அவங்க செக் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் அப்லோட் பண்ண வீடியோ என்னன்னா, ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் ஓப்பன் பண்ணி 12th லெவல் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இதுல என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. ஸோ நம்மளோட ஹேட்டர் யாராவது பார்த்த வேலையா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் எல்லாம் போட்டு முன்னேறி போயிட்டு இருப்போம். நம்மளை கீழே தள்ளுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹேட்டர்ஸ் வந்து நமக்கு உருவாகி இருக்காங்க. கண்டிப்பா ஹேட்டர்ஸ் உருவாயிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால ஹேட்டர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னனாலும் பண்ணிக்கோங்க. ஸோ எதுவுமே என்ன பாதிக்காது. ஸோ எதுவுமே பாதிக்காது. ஏன்னா லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு முன்னாடி போய்கிட்டு இருக்கோமோ, ஸோ அதை பின்னாடி தள்ளுறதுக்குன்னே நிறைய கூட்டங்கள் வந்து நம்ம பின்னாடி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து பண்ண வேலையா கூட இது இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ யூடியூப் வந்து இந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இது ரிமூவ் பண்ணதுனால எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா நான் அகைன் இதே வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதை இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அதனால என்டிபிசி 12th லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நான் நியூவா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுங்கிறதுக்கு கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஓல்டு வீடியோ வந்து இப்போ யூடியூப்ல இருக்காது. ஸோ இதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லி நான் வந்து மெயில் எல்லாமே போட்டேன் யூடியூப்க்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி உங்களோட வீடியோ வந்து இந்த மாதிரி இருக்கு, ஹாரஸ்மெண்ட் அண்ட் சைபர் புல்லிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி, அதாவது எப்படி சொல்ல, வன்முறையா இருக்கு இல்ல செக்ஷுவல் கண்டென்ட் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ நாங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லி நான் ஒரு மெயில் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த மெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்றதுக்கு 72 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 72 ஹவர்ஸுங்கும் போது 3 days ஆகிரும். ஓகேவா? ஸோ 3 daysக்குள்ள அவன் சரி பண்ணி அந்த வீடியோ கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அகெயின் அதை யூடியூப்ல இது பண்றதுக்குள்ளே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அப்ளை பண்றதுல அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துடும். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ரிப்ளைக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம மேல எந்த தப்புமே இல்லை. நாம போட்டிருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு, அதாவது எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், அவங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒரு நல்ல வழிப்படுத்துறதுக்காக தான் நம்ம வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால இந்த ரிப்ளை வந்து தான் நம்ம வீடியோ வந்து பெஸ்ட் அப்படின்னு நிரூபிக்கணும்லாம் இல்லை. அதனால இந்த வீடியோ ரிப்ளை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணவும் முடியாது. ஏன்னா எக்ஸாமுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் 1 மாசம் தான் அப்ளை பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே சர்வர் டவுன் ஆயிடும். ஸோ இந்த 3 days வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்து 1 week ஆகும், 1 month ஆகும். ஸோ ரொம்ப டிலே பண்ணிடுவாங்க. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நியூவா அப்லோட் பண்ணிருக்க வீடியோவை பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதனால பாத்துக்கோங்க. ஸோ இது யூடியூப்ல இருந்து வந்த மெயில் தான். ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களோட பாலிசி எல்லாமே நீங்க வந்து மீறிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல வந்து தவறு இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த மாதிரி கண்டென்ட், அச்சுறுத்தல்கள், பாலியல் சித்தரிப்பு, அச்சுறுத்தும் விதமாக பின்தொடர்தல் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. கேலி பெயரை பயன்படுத்தி அழைத்தல், தவறான நோக்கில் ஒருவரின் இயல்பான பண்புகளை குறிவைத்து இவ்வளோ தூரம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ என்னன்னா ஜஸ்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற வீடியோ தான். ஓகேவா? ஸோ அதையும் இந்த மாதிரி போட்டிருந்ததுனால ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால யூடியூப் சைட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் எக்ஸ்பிளனேஷன் கேட்டதுக்கும் அவங்க இந்த மாதிரி தான் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. உங்களோட கண்டென்ட் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பயமுறுத்தக்கூடியதாகவும், பாலியல் சித்தரிப்பு, ஸோ அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து போட்டிருந்தாங்க. ஓகேவா? அதனாலதான் நாங்க வந்து பேன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இவங்க இன்னும் செக் பண்ணி எப்படியும் 1 வாரத்துக்குள்ள மறுபடியும் அப்லோட் பண்றதுக்குள்ளே நமக்கு நாள் எல்லாம் போயிடும். அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன்னா அகைன் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ யாரா இருந்தாலுமே ஜஸ்ட் வந்து ஹேட்டர்ஸால என்ன பண்ண முடியும், உங்க கண்டென்ட் சரி கிடையாது, இவங்க இது கிடையாதுன்ட்டு நம்மளோட வளர்ச்சியை தடை பண்றதுக்கு ஏதாவது பண்ணதான் செய்வாங்க. இது மாதிரி லைஃப்ல உங்களுக்கும் நிறைய இடத்துல நிறைய தடைகள் வரதான் செய்யும். எல்லாத்தையும் ஏறி மிதிச்சு போயிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ
ஸோ அதனால நான் அகைன் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருக்காது. ஓகேவா? ஸோ எனக்கு அட்மின் பேஜுங்கிறதுனால என்னோட சேனல்ங்கிறதுனால எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷோ ஆகுது. மற்ற யாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷோ ஆகாது. ஸோ இதுக்கு பதிலாக நான் இன்னொரு வீடியோ வந்து ஹவு டு அப்ளைன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க என்டிபிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு 4 மாசத்துல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஜனவரி ஆர் பிப்ரவரியில எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் வந்து எப்பவுமே அப்ளிகேஷன் வந்து ஒரு 4 மாசத்துல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா படிங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனல்லே பாத்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கிளாஸஸுமே கொடுத்துருப்போம். 2016 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து லாஸ்டா 2021 நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் என்டிபிசியோட பேப்பர் வரைக்கும் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். நீங்க பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா தனித்தனி பிளேலிஸ்ட்ல எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ், ரீசனிங் இந்த மாதிரி கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். உங்களுக்கு பேசிக்ல இருந்தே நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்ல என்டிபிசிக்கான ஸ்பெஷலான கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஹேட்டர்ஸ் வந்து அவங்களோட வேலையை இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கட்டும். ஸோ நாம நம்மளோட வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஸோ முக்கியமா நான் சொல்றது என்னன்னா ஹேட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல அடுத்தவங்கள வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்களா இருக்கட்டும். ஸோ நீங்க அடுத்தவங்களை கவுக்கிறதுக்கு என்ன வேலைலாம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல நாம முன்னேறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சோ அதனால இந்த மாதிரி வேலை எல்லாம் இப்ப பாத்துட்டு இருக்காதீங்க. பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய லெவல்ல என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப்ல அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாம அந்த கண்டென்ட்டை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிற போகுது? என்னதான் நம்ம ஒரு 10 கொஸ்டின் டீச் பண்ணாலுமே அந்த 10 கொஸ்டினை வந்து ஒரு வீடியோவா மேக் பண்ணி நம்ம இது வந்து அப்லோட் பண்றோம். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டீச் பண்ணி அப்லோட் பண்றோம். யாராவது ஒருத்தங்க இந்த வீடியோ சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, யூடியூப் ரிமூவ் பண்றாங்கன்னா அகைன் நாம டீச் பண்ண போறோம். ஏன்னா நாலேஜ் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு, வேற யார்கிட்டயும் போக போறது இல்ல. அப்படிதானே? சோ அதனால எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் யூடியூப் என்ன பண்ணும், அந்த வீடியோ மட்டும் பேன் பண்ணி விடும். அதுக்கு பின்னாடியே நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கிட்ட நாலேஜ் இருக்கு, நம்ம டீச் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுலயே உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ரயில்வே எக்ஸாமுக்கு என் கையில எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்ல படிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ லைவ் டெஸ்ட்டும் எவ்ரி சாட்டர்டே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். மண்டே நைட் வர லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரீ லைவ் டெஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க் வந்து பார்த்துக்கலாம். எதுக்காக இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே கொடுக்குறோம் அப்படின்னா மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் அதாவது அவ்வளோ ஒர்க் இருக்கும் அந்த லைவ் டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் மேக் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அதை போர்ட்டல்ல போட்டு அது தமிழ் மீடியம் தனியா இங்கிலீஷ் மீடியம் தனியா ஒரு 100 கொஸ்டின் ரெடி பண்ணணும். ஸோ கொஸ்டினே 100 கொஸ்டின் ரெடி பண்ணணும். அதுல மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டா பெர்ஃபெக்டா ஒரு ரியல் எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்பானோ அதே மாதிரி போர்ட்டல்ல போடனா ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்டே கொடுக்க முடியும், ஃபுல் டெஸ்டே கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய டெஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே இந்த டைம் லாஸ்ட் டைம் என்டிபிசில செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸை விட இந்த டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது போக ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1799 தான். ஓகேவா? உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எனக்கு எதுவுமே தெரியாது மேம், நான் இப்பவே என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஸோ நான் வந்து பேசிக்ல இருந்து படிக்கணும், எல்லாமே படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃப்ரீ மெட்டீரியல் மட்டும் தான் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஃப்ரீ மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல் அண்ட் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு 3 கோடு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் லக்ஷ்மி மேக்ஸுக்குள்ள உங்களோட நேம் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்கனைசேஷன் கோட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இதுல வந்து ஃப்ரீயா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ இதோட சாஃப்ட் காப்பியை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ வாரத்துல பாத்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் ஆகும். மண்டேல இருந்து ஃப்ரைடேக்குள்ள உங்களுக்கு செக்ஷன்
செக்ஷனல் டெஸ்ட் வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கோம். ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட்டை வந்து ஃப்ரீயாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக, தமிழ் மீடியத்துக்கு தனியாக நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வரும். ஜென்ரேட் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா இப்போ டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாருமே அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஜென்ரேட் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 100க்கு நீங்க எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, அதுல எவ்வளவு கரெக்ட், எவ்வளவு ராங், நெகட்டிவ்ல எவ்வளவு விட்டுருக்கீங்க கூடிய கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துரும். அதுக்கு கீழேயே வியூ சொல்யூஷன் ஒரு பட்டன் இருக்கும். அந்த வியூ சொல்யூஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களோட சொல்யூஷன் வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வாரம் சாட்டர்டே அப்லோட் பண்ண டெஸ்ட் வந்து இன்னைக்கு நைட்டு 9 o'clock வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இன்னும் நீங்க இந்த லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணல அப்படின்னா 9 o'clock நீங்க அட்டன் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க் வந்து பாத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் 500 ஸ்டூடெண்ட் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக்கும் 500 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல அட்டன் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது 500 ஸ்டூடெண்ட் வரை இந்த டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோரே பாத்தீங்கன்னா 80+ கிட்ட இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து இதோட ரிப்போர்ட் வந்து நான் கொடுத்துட்றேன். டாப் 10ல யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இந்த 78+, 80+ வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட் இன்னும் கொஞ்சம் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா 90+ ஸ்கோர் வாங்கிடலாம். ஈஸியா போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டும் இருக்கு, கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் தான் டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும், ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வேணும்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு லைவ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்கோர் வரும் இல்லையா, உங்களோட ஸ்கோர் கார்டை நீங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்ல வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணாதான் இருக்க காம்படிஷன் எவ்வளவு இருக்குன்னு தெரியும். நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இருக்கக்கூடிய எல்லா குரூப்லயுமே நம்ம டெஸ்டோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் சொல்றேன், ஒவ்வொரு சாட்டர்டே ஈவினிங் வந்து ஃபுல் லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும் என்டிபிசிக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண்டே, ஸோ மண்டே வந்து அந்த டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். டியூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ என்டிபிசிக்கான செக்ஷனல் டெஸ்ட், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்னு ஒரு 35 கொஸ்டின் செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி ஆட் ஆகும். தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நான் மேல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இது ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ ஆப்ல போய் பாத்தீங்கன்னா 2500 இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல கவர் பண்ணிருப்போம். நான் என்டிபிசி படிக்கிறேன், இதுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த கோர்ஸ்ல இருக்க கிளாஸஸ் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணா போதுமானது. மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இதுல கவர் பண்ணிருப்போம். டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட், வாரம் டெஸ்ட் எல்லாமே கோர்ஸ்ல வந்து கவர் ஆகும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ ஒரு 4 மாசத்துக்குள்ள சிலபஸை முடிச்சீங்கன்னா தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாவே உட்காந்து டெஸ்ட் எடுத்துட்டு உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. iOS வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணுங்க. கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோடு BQJJE, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர். வெப்சைட்ல பாக்குறதா இருந்தா web.classplasapp.com போங்க. அதுல ஆர்கனைசேஷன் கோடு, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் திருப்பி சொல்லிட்டேன், கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கும் தனியா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி 12th லெவல் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கும் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ 2 வீடியோவையும் பார்த்துட்டு கரெக்டா தெளிவா அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா 10th சர்டிபிகேட் கேட்க வேண்டிய இடத்துல 12th சர்டிபிகேட் அப்லோட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி ஆதார் கார்டுல இருக்க நேம பார்த்து டைப் பண்ணும்போது ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருந்தாங்க. சில பேர் ஆதார் வெரிஃபிகேஷன் ஆகுறதுக்கு முன்னாடியே சப்மிட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்றீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஹவு டு அப்ளை நான் போட்டிருக்க வீடியோவை பார்த்துட்டு தெளிவா மிஸ்டேக்கே இல்லாம அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.